அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இப்போ வந்து ராடான் ஃபிலிம்ஸ் ராதிகா சரத்குமார் அவர்கள் தயாரிப்பில், டைரக்டர் வசந்த பவன் அவர்கள் இயக்கத்தில் ஜீ5ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்க ஒரு பரபரப்பான, விறுவிறுப்பான, ஒரு தரமான பொலிட்டிக்கல் வெப் சீரிஸ் தான் தலைமைச் செயலகம். இது வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டு வருது. எல்லா தரப்பிலிருந்தும், ஊடகங்கள்லேயும் சரி, திரைத்துறையினர்கிட்ட இருந்தும் சரி, மற்ற எல்லா பொது ஜனங்கள்கிட்டருந்தும் நல்ல ஒரு சீரீஸ்னு வரவேற்பு பெற்று இப்போ வந்து ஜீ5ல வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. மொத்தம் 8 எபிசோடு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம். ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் பார்க்க ஆரம்பித்தாலே விறுவிறுப்பாக போயிடும். ரொம்பவும் போர் அடிக்காது. அப்படி இல்லைனா விட்டு விட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஜீ5ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது விறுவிறுப்பான இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்க தலைமைச் செயலகம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விமர்சனத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டருக்கு வரும்போது, இந்த மாதிரி வெப் சீரிஸ் வந்து ஓடிடியில் வரும்போதும், தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடி படங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது குழந்தைங்க பார்க்கலாமா நம்ம கால் எடுக்கிறதுக்கும் 18+ உண்டானதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி இந்த வெப் சீரிஸோட ப்ளஸ்ஸு மைனஸு ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் வந்து இயக்குனர் வசந்த பாலன் தான் இயக்கியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி தரமான படங்கள்லாம் தந்தவர். அரவான், வெயில், அப்புறம் அங்காடி தெரு, இப்போ சமீபத்தில் அநீதின்னு ஒரு படம். அந்த படம்லாம் அவர் தான் இயக்கியிருக்காரு. சிறப்பான ஒரு சமூக கருத்துக்கள்லாம் படங்களில் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இயக்குனர். அதுலேயும் அங்காடி தெரு வந்து மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆச்சு. அந்த அந்த கருத்துக்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆச்சு. அது இல்லாமல் அவர் வந்து ஷங்கர் அவர்கள், பிரம்மாண்ட இயக்குனர், லெஜெண்டரி இயக்குனர் ஷங்கர் அவர்களோட அசிஸ்டண்ட்டு. இந்தியன் படத்துலேருந்தே அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஷங்கர் அவர்கள் கூட. ஷங்கர் அவர்கள் படத்தில் எப்படி மைல்டாக வந்து அந்த ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜஸ், சமூக கருத்துக்கள்லாம் இருக்குமோ, அது மாதிரி இவரும் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பண்ணுவார். இந்த வெப் சீரிஸ்லேயும் பல சிறப்பான சமூக கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அரசியல் பேஸ்டு. அது எப்படி சாமானிய மக்களுக்கும் புரிகிற அளவுக்கு சிறப்பாகவே காட்சிப்படுத்தி, எந்த இடத்துலையும் கிரிஞ்சி தனம் இல்லாமல் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் இயக்குனர் வசந்த பாலன் அவர்களுக்கு. அது இல்லாமல் இதை வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களும் வசந்த பாலன் அவர்களும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க திரைக்கதை. அப்போ டைரக்ஷன் வந்து வசந்த பாலன் பண்ணியிருக்காரு. இதோட சிறப்பான விஷயங்கள், இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் நம்ம ரிவ்யூவை. இனி இந்த வெப் சீரிஸோட கதையை பார்த்துடலாம் லைட்டாக. இந்த ஒரு அந்த உத்தரகாண்ட் மாதிரி ராஞ்சின்ற இடத்துல ஒரு ஒரு பொண்ணை வந்து கொள்ளை அடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு வேனில் கட்டி இழுத்துட்டு போய், ஜீப் மாதிரியான ஒரு வாகனத்தில் இழுத்துட்டு போய் ரத்தம் வர அளவுக்கு அடித்து ஊர் மக்களுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த அந்த வழியில், அந்த கோவத்தில் அவங்கள கட்டி போட்ட அந்த ஆளுங்களை வந்து வெட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அது காணாமல் போயிடுறாங்க, மிஸ்ஸிங் ஆகிடுது. அந்த கேஸ் வந்து 15 வருஷம் பெண்டிங்கில் இருக்க மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க. அதை கட் பண்ணால் அடுத்தது இங்கே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சென்னையில் தலைமைச் செயலகம் மாதிரியான இந்த ஒரு அமைப்பு இருக்கு. சிஎம்மா வந்து கிஷோர் அவர்கள் தான் இருக்கார். கிஷோர் அவர்கள் மேலே வந்து ஒரு ஊழல் வழக்கு இருக்குது. அதுக்கு தீர்ப்பு வர மாதிரியான சூழ்நிலை, பரபரப்பான சூழ்நிலை. அது அவருக்கு அகைன்ஸ்டாக தான் வருன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அந்த பதவியிலேருந்து விலகிட்டா, சிறைக்கு போயிட்டா, அதுக்கப்புறம் யாருன்னு ஒரே குழப்பமாயிடுது. அதுக்கு வந்து இந்த கட்சி வந்து 50 வருஷமாக நடத்திட்டு வர கட்சி, பெரிய கட்சி. அதில் வந்து இவர் தான் அந்த கட்சியில் மெயினாக இருந்து முதல்வர் பதவி வரைக்கும் வந்திருப்பார். அவர் கட்சிக்கு அவருக்கு முன்னாடி சீனியர் இருந்தாலும் இவர் தான் வந்து சிறப்பான ஒரு அவரோட பங்களிப்புனால, அவரோட உழைப்புனால அவர் முதலமைச்சர் வரைக்கும் உயர்ந்திருப்பார். பொதுச் செயலராக வந்து சந்தான பாரதி இருப்பாங்க அவருக்கு சப்போர்ட்டாக. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இந்த பதவிக்கு வரணும்னு சொல்லி காய் நகர்த்த ஆரம்பிப்பாங்க. அவங்க பொண்ணு தான் ரம்யா நம்பீசன். அவங்கள வந்து அமைச்சராக்கியிருப்பார் சிஎம் கிஷோர் அவர்கள். அது இல்லாமல் ஒரு மருமகனாக அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருக்க மருமகன் வந்து வீட்டில் இருப்பார். அவருக்கு வந்து எம்எல்ஏ பதவி கொடுத்துருப்பாரு. அது மாதிரி அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து வச்சுருப்பாரு. அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க உறவினர் கவிதா பாரதியும் கட்சியில் முக்கியமான இடத்தையும் கொடுத்து வச்சுருப்பாரு. நாகராஜ் கேரக்டரில் வர்றாரு கவிதா பாரதி, எழுத்தாளர் கவிதா பாரதி அவர்கள். அது இல்லாமல் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவர் முதலமைச்சர் வர இந்த கிஷோருக்கு வந்து கௌரவ ஆலோசகராக, பொலிட்டிக்கல் ஆலோசகராக இருக்கவங்க தான் ஸ்ரேயா ரெட்டி. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த கட்சியில் உறுப்பினராக இல்லைனாலும் அவங்க பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக கௌரவ ஆலோசகராக வந்துருக்காங்க. அவங்க ஜேர்னலிஸ்ட் பேசிக்கலாக. படத்தில் அப்படி தான் கதை சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து
கட்சிக்குள்ளே வர சொல்லி வற்புறுத்துறாரு கிஷோர் அவர்கள். அவங்க வராமல் இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க 2 பேருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 வீட்டுக்கும் பிடிக்கல. ஸ்ரேயா ரெட்டியோட பொண்ணுக்கும் பிடிக்கல. அது இல்லாமல் கிஷோர் அவங்க வீட்லேயும் எதிர்ப்பு இருக்குது. இந்த ஒரு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க தப்பாக பேசி அதை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் அதில் மன வருத்தம் இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு இடத்துல இவரோட கேஸில் தீர்ப்பு வர மாதிரியான சூழ்நிலை வரும்போது இவருக்கு அடுத்த பதவி யாருன்னு அங்கங்கே ஒரு நரித்தனமான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கட்சிக்குள்ளேயே உள்ளான இன்னும் சில அமைச்சர்களும் மூவ் பண்ணுறாங்க. அந்த பதவிக்கு அப்புறம் நம்ம தான் வரணும்னு சொல்லி அவங்க எதிர்க்கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்துறது, மேலிடத்துக்கு தெரியப்படுத்துறது, அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறது. அது இல்லாமல் எதிர்க்கட்சிக்காரங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சப்போர்ட்டில் வச்சு இந்த கேஸை ஸ்ட்ராங்காக்கி சிஎம் வந்து இந்த கேஸில் வந்து தீர்ப்பில் வந்து அவருக்கு எதிராக வரா மாதிரி பண்ணி அவரை வந்து சிறையில் அனுப்பி அதை பயன்படுத்தி அவங்க ஆளுங்களை வந்து சிஎம் ஆக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட முடிச்சுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காணாமல் போன அந்த பொண்ணு கதை என்னாச்சு, அதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம், அந்த 15 வருஷம் முன்னாடி காணாமல் போன அந்த பொண்ணு யார், அது இல்லாமல் இவருக்கு வந்து தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வந்ததா பாதகமாக வந்ததா கிஷோருக்கு, அதுக்கப்புறம் கிஷோருக்கு என்னாச்சு, அதுக்கப்புறம் யார் வந்து என்ன நடந்தது, அந்த அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில்ன்றதை பரபரப்பாக கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட முடிய தான் பேலன்ஸ் ஆரம்பிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ஸும் பார்த்தா விறுவிறுப்பான என்கேஜிங்கான பொலிட்டிக்கல் பேஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே, கேஸ்டிங்லாம் அருமையாக இருக்குது. சிஎம்மாக வர கிஷோர், சிஎம்மோட இந்த கட்சி ஆலோசகராக வர ஸ்ரேயா ரெட்டி, சிஎம்மோட பொண்ணாக வர அமைச்சர் கேரக்டரில் வர ரம்யா நம்பீசன், சிஎம் மருமகனாக வர எம்எல்ஏ வர நிரூப், பொதுச்செயலர் வர சந்தான பாரதி, சிஎம் உறவினராக வர கவிதா பாரதி, ஏசிபி வர பரத், சிபி ஆஃபீஸராக வர ஆதித்ய மேனன், டெரரிஸ்டாக வர கனி, எதிர்கட்சி வக்கீல் வர ஒய்ஜி மகேந்திரா, அப்புறம் ஏசி பரத்துக்கு அசிஸ்டண்ட்டாக வர ஒரு அந்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸ்ட் எல்லாமே அவங்க கேஸ்டிங் வந்து சிறப்பாக உணர்ந்துருக்காங்க. அந்த ஒரு பாத்திரத்துக்கு கட்சி தான் பொருந்துறாங்க. அது இல்லாமல் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் 2 சைடுக்கும் டபுள் கேம் ஆடுற ஒரு கேரக்டரில் நரித்தனமான கேரக்டர் நமோ நாராயணன், அவரும் அமைச்சராக இருக்கார் ஆளுங்கட்சியில். அவர் வந்து கிஷோர் அவர்கள் அமைச்சரவையில் தான் இருக்க மாதிரி தான் கதைகளை போகுது. அது எல்லாமே சிறப்பாக கேஸ்டிங் பண்ணி பாதி கேஸ்டிங்லேயே இந்த சீரிஸ் வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லலாம். சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். அது இல்லாமல் ரைட்டர் ஜெயமோகன் அவர்களும் வசந்தபாலன் அவர்களும் ரொம்ப சிறப்பாகவே உணர்ந்து நல்லா ஒரு வெப் சீரிஸ்க்கு எனக்கு தேவையான கதையை ஷார்ப்பாகவே எழுதியிருக்காங்க. வசனம்லாம் ஷார்ப்பாக இருக்குது. குறிப்பாக ஸ்ரேயா ரெட்டி வந்து கிஷோர் அவர்கள் பார்த்து சிஎம்மாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த முடியல, நீங்களாம் என்ன சிஎம் சொல்லி கேட்குற கேள்வி. அதுக்கப்புறம் ரம்யா நம்பீசன் வந்து ஒரு காட்சியில் வந்து கேட்பாங்க, அப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்றதுக்கு அது கிஷோர் சொல்லுவார், அமைதிதாம்மா என்னோட பதில் சொல்கிறதுலாம் நல்ல ஷட்டிலான சிறப்பான ஒரு வசனங்கள் ஷார்ப்பாகவே இருக்குது. அதெல்லாம் மெயினில் வந்து இந்த படத்தில் மெயின் கேரக்டர் வந்து ஸ்ரேயா ரெட்டி தான். அதை உடனே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அரசியலில் வந்து பின்னாடியே இருந்து கேம் ஆடுறது, உயர் பதவிக்கு வர்றதுக்காக அவங்க பண்ணுற அந்த ஒரு மூவ்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது வந்து நமக்கு படத்தில் வந்து புரியாது. அவங்க லாஸ்ட்டில் தான் ரிவீல் பண்ணும்போது தான் தெரியும். அது இல்லாமல் கிஷோர் ஏற்கனவே சிறந்த நடிகர், பண்பட்ட நடிகர். அவர் வந்து சிறப்பான ஷட்டிலான நடிப்பு. இந்த படத்தில் அவருக்கு வசனங்கள் கம்மி தான். அவர் மேனரிசத்தாலே படத்தை கொண்டு போயிடுறாரு. அவர் சிறப்பான நடிப்பு. இந்த படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அவரோட கேரியர்லாம் கண்டிப்பாக சொல்லலாம். அது இல்லாமல் மருமகன் கேரக்டரில் வர கிஷோர் அவர்கள் மருமகன் வர நிரூப், சந்தான பாரதி, பரத், ஆதித்ய மேனன் இவங்க எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டரை. பல இடங்களில் வந்து கடந்த கால நிகழ்கால அரசியலை பொருத்தி பார்க்கக்கூடியது ஒரு மேஜிக்காக இருக்குது. நம்ம இந்த சீன் வரும்போது இது அதில் வருமோ, இந்த கட்சி சொல்கிறாங்களோ அந்த கட்சி சொல்கிறாங்களேன்னு பல நம்ம ஸ்டேட்டு அந்த அது இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டு, வட மாநிலங்கள் எல்லா அரசியலையும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து யோசிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு சம்பவங்களாக இருக்குது. இப்போ நல்லா ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க. இயக்குனருக்கு பாராட்டுகள். ஜிப்ரான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் பின்னி படம் எடுக்குது. சிறப்பாகவே பிஜிஎம்லாம் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் அவர்கள் அவங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஒரு படத்தோட அந்த ஒரு தீமான அந்த ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காரு அந்த டோனை. ஜிப்ரான் பாராட்டுகள். தயாரிப்பு நிறுவனம் வந்து ரேடான் நிறுவனம். அவங்க வந்து மிகப்பெரிய சீரியல்கள், மெகா சீரியல்லாம் எடுத்தவங்க. இந்த இதில் களத்தில் இறங்கியிருக்காங்க. இதில் வெப் சீரிஸில் சிறப்பாகவே இருக்குது. ராதிகா சரத்குமார் அவர்களோட ரேடான் நிறுவனம் தான் பண்ணியிருக்கு. அது ஒரு பெரிய நிறுவனம். சிறப்பான பணத்தை வந்து நல்ல ஒரு ஸ்பெண்ட் பண்ணி தேவையான இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணி ரிச்னஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த கட்சி ஆஃபீஸு, அப்புறம் அந்த முதல்வரோட வீடு, எல்லாரோட அந்த ரிச்னஸ்ஸு, அந்த விஐபியோட வீடுகள்லாம் எப்படி இருக்கும், அந்த இடங்கள்லாம் சிறப்பாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. கட்சி ஆஃபீஸ் எல்லாமே நல்லா பிடிக்காங்க. ப்ரொடக்ஷன் டீமுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அதில் ஒளிப்பதிவும் சிறப்பாக இருக்குது. பல இடங்களில் ட்ராவல் ஆகுது. அது இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் போய் அந்தந்த வட மாநிலங்களுக்கும் நேரடியாக போய் சிறப்பாகவே அந்த ஒரு ராஞ்சி, வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி புவனேஸ்வர் அந்த இடங்களில் போய் சிறப்பாக எடுத்திருக்குது. நம்பகத்தன்மைக்கு உறுதி அளிக்குது. வட நிறுவனத்துக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மைனஸில் ஆக சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா பரத், ஆதித்ய மேனன் போர்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் லென்த்தாக போகுது. அது கொஞ்சம் குறைச்சிருந்தா 6 எபிசோட்லேயே கிறிஸ்பாக முடிச்சுதான் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அது இல்லாமல்
சிஎம் அவரை கிஷோர் கேரக்டரை விட ஸ்ரேயா கேரக்டர் தான் பலமாக எழுதியிருக்காங்க. கிஷோர் அவர்களுக்கும் சில ஒரு போல்டான ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி எல்லா அமைச்சர்களையும் ஸ்ரேயா ரெட்டியும் சமாளிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். அவர் சிம்பத்தி வர மாதிரியான கேரக்டரை கொண்டு போயிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் போல்டு கேரக்டர் அவர் பார்த்த டெரர் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிருந்தா இன்னும் சிறப்பாக வந்திருக்கும். பல கிளைக்கதைகள் இருக்குது, அது எல்லாருக்கும் புரியுமா, அது என்கேஜ் ஆகுங்களான்னு தெரியல. அது இல்லாமல் இதை ஒரு 2 மணி நேரம் படம் இருந்தால் கூட நல்லாவே இருக்குன்ற அளவுக்கு சிறப்பான ஒரு திரைக்கதை. இதையும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள், என்னோட அபிப்பிராயம் இது. அது இல்லாமல் இயக்குனர் சங்கர் அவர்கள் கண்டிப்பாக காலரை தூக்கி விட்டு பெருமைப்பட்டுக்கலாம். ஏன்னா அவரோட அசிஸ்டண்ட் வசந்தபாலன் அவர்கள் இந்த வெப் சீரிஸ் அவரோட கேரியர் பெஸ்ட்டு வெப் சீரிஸை, அரசியல் பேஸ்டு வெப் சீரிஸை எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காயப்படுத்தாமல் எடுத்ததுக்கு கண்டிப்பாக அவரோட சங்கர் அவர்கள் கண்டிப்பாக வசந்தபாலன் அவர்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சிஷியன் தான் சொல்லிக்கிற அளவுக்கு பெருமைப்பட்டுக்கலாம். இயக்குனர் சங்கர் அவர்கள் வசந்தபாலன் அவர்கள் நம்ம பாராட்டுகளை திரும்ப தெரிவிச்சுக்கிறோம். இது தயாரித்த ராதிகா அவர்களுக்கும் ஜீ தமிழுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். இந்த வெப் சீரிஸ் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா 18+க்கு புரிகிற மாதிரியான கதைகளும் தான். அதனால் குழந்தைங்களுக்கு சரி வராது. விறுவிறுப்பான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சது, எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. அது இல்லாமல் நிகழ்கால, கடந்த காலம், அப்புறம் நம்ம மாநிலம், பக்கத்து மாநிலம், அப்புறம் சென்ட்ரல் எல்லா ஒரு ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வட மாநிலங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இருக்கிற அந்த ஒரு மேஜிக் இருக்குது. அது நீங்கள் சீரியலை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது இல்லாமல் இது எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் எடுத்திருக்கிறது சிறப்பு. அரசியல் தான், நான் ரொம்பவும் போல்டாக இது சொல்லாமல் மைல்டாக போயிருக்கு. அது இல்லாமல் கிரிஞ்ச் இல்லாமல் போகுது, சிறப்பான விஷயம். இப்போ ZEE5 தமிழ்லேயே இருக்குது. ZEE5 தமிழ், தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு எல்லா லாங்குவேஜில் வரணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ZEE5 OTTயில் வீட்டிலேருந்து பார்க்கலாம். 8 எபிசோடு 4 மணி நேரம். குயிக்காச்சும் பார்க்கலாம், விட்டு விட்டு பார்க்கலாம். ஆனால் ஒன் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைமில் முடிச்சிருவீங்க, அந்த அளவு விருப்பமானது. ஸோ நம்ம சைட்லேருந்து மஸ்ட் வாட்ச் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வெப் சீரிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் நம்ம விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது உங்கள்கிட்ட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.